ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ஸோ, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, நெறைய பேருக்கு இருந்த மிகப்பெரிய கொஸ்டின் ஜிஎஃப்டி கோட் ஃபண்டட் ட்ரேடர் வந்து உண்மையாவே ஒரு லெஜிட்டான ப்ராப் ஃபிர்ம் தானா? இல்லையா? அப்படின்றது தான் நம்மளோட கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ, அதுக்கு தான் இந்த கிளாரிட்டியான வீடியோ. பிகாஸ் நம்பளுமே ஃபண்டட் அக்கவுண்ட்ல லைக் ஜிஎஃப்டில வந்து வாங்கியிருந்தோம். ஸோ, அண்ட் வந்து இட்ஸ் அபவுட் 5K அக்கவுண்ட் ரைட்டா 2 ஸ்டெப் தான் நம்ம வாங்கியிருந்தோம். எக்ஸாக்ட்டா எல்லா ஃபேஸுமே நம்ம முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பே அவுட் அப்படின்னு போய் நிக்கும்போது பல சில கதைகள்லாம் சொல்லியிருந்தாங்க. மெயில்ல வித் மெயில் ப்ரூஃபோட தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஸோ அவங்க எக்ஸாக்ட்டா என்ன சொல்றாங்க, என்ன மாதிரியான ஹிடன் ரூல்ஸ்லாம் அவங்க எடுத்துட்டு வராங்க டியூரிங் பே அவுட். பிகாஸ் நீங்க பே அவுட் முன்னாடி வரையும் பெருசா அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்க பே அவுட்ன்னு போய் நிக்கிறீங்கன்னா, என்ன மாதிரியான ஹிடன் ரூல்ஸ் நம்ம வச்சிருக்காங்க, அது எங்கெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் என்டையரா இந்த வீடியோ இருக்க போகுது. ரைட்டா? ஸோ வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ யூஸ்வலாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பேஜ் தான் வந்து இந்த கோட் ஃபண்டட் ட்ரேடர் அப்படின்ற அந்த அவங்களோட பேஜ். ரைட்டா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். போய் ஏமாந்துடாதீங்கன்றதுனால தான் ஐம் ஜஸ்ட் ஷோயிங் திஸ். ஸோ இவங்க கிட்ட நம்ம என்ன வந்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா, 2 ஸ்டெப் கோட் மாடல் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ 2 ஸ்டெப் கோட் மாடல் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இதில் 2 ஃபேஸ் இருக்குப்பா. ரைட்டா? ஸோ 2 ஃபேஸை நீங்கள் முடிச்சிங்கன்னா தான் ஃபண்டட் ஃபேஸ், அதாவது மாஸ்டர் ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே வந்து நம்ம குவாலிஃபை ஆகும். அவ்வளோதான் கதை. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் டார்கெட் ஸ்டெப் 1ல 8% எடுக்கணும், ஸ்டெப் 2ல வந்து 6% எடுக்கணும், ஸ்டெப் 3ல வந்து ப்ராஃபிட் டார்கெட் எதுவுமே ஸ்பெசிஃபிக்காக இல்லை. நீங்கள் எவ்வளோ நாளுமே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எப்போ வேணுமே அந்த 14 டேஸ் பே அவுட்ஸில் நீங்கள் எப்போனாலும் எடுத்துக்கலாம். ரைட்டா? அப்போ 8% அப்படின்னு பார்த்தா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட அக்கௌண்ட் சைஸ் வந்து $5000 5K அக்கௌண்ட் தான் நம்ம வாங்கியிருந்தோம். அப்போ 8% அப்படின்னா $400 வந்து நம்ம ஸ்டெப் 1ல வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும். ஸோ அதுவும் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 அப்படின்னு வரும்போது 6% அப்படின்னும் போது இட்ஸ் நியர்லி $300 $300 நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும். ஸோ அதுவுமே புக் பண்ணியாச்சு. அண்ட் தென் தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், ஃபண்டட் ஃபேஸ்க்கே போனோம். ஸோ அக்கௌண்ட்டும் கையில் வாங்கியாச்சு. இப்போ வேற என்ன ரூல்ஸ் வச்சிருக்கான், டெய்லி ட்ராடவுன். ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டெய்லி ட்ராடவுனே வந்து 4% தான் கொடுக்குறான். ஸோ இது காமனாக இருக்கிற எல்லாரோட ரூல்ஸ் தான். ஸோ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டெய்லி ட்ராடவுன் சம்திங் 4% அப்படின்னா கணக்குப்படி பார்த்தா ஒரு $200 வரையும் உங்களால் மேக்ஸிமம் லாஸ் பண்ண முடியும். அதான் வந்து ஒட்டுமொத்த ட்ராடவுன். அண்ட் மேக்ஸிமம் லாஸ், அதாவது ஒட்டு மொத்தமாகவே இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வரையும் லாஸ் பண்ணலாம் அப்படின்னா 10%. அப்போ நம்மளது 5K அக்கௌண்ட்டா, அப்போ நியர்லி பார்த்தீங்கன்னா $500. ரைட்டா? ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, எப்போ உங்களோட அக்கௌண்ட் சைஸ் $500 கம்மி ஆகுதோ, 5000லேருந்து 4500 வருதோ, உங்களோட அக்கௌண்ட் வந்து என்டையராக ப்ரீச் ஆகிடும். ஓகே, இதுவுமே ஒரு வேலிடான ரூல் தான். எல்லா மோஸ்ட்லி ஆஃப் தி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரூல். ஓகே, இது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. அப்புறம் மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வருது. ஸோ மினிமம் ட்ரேடிங் டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், 3 நாளாவது வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணும். எல்லா ஃபேஸ்க்குமே ஸ்டெப் 1க்கும் 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும், ஸ்டெப் 2க்கும் 3 நாள் ட்ரேட் பண்ணியிருக்கணும், ஸ்டெப் 3க்கும், அதான் ஸ்டெப் 3 தான் நம்மளோட மாஸ்டர் அக்கௌண்ட், பே அவுட் எடுக்கிற அக்கௌண்ட். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 3 டேஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கணும் பெர் பே அவுட். ஒரு பே அவுட்டுக்கு அடுத்து இன்னொரு பே அவுட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதுக்குமே ஒரு வேலிடான 3 டேஸ் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணியிருக்கணும். ஓகே, இது எல்லாத்துலேயுமே இருக்கிறதா. அண்ட் மேக்ஸிமம் டெய்லி ப்ராஃபிட், நீங்கள் எவ்வளோ வரையும் ஒரு நாள் அதிகபட்ச ப்ராஃபிட் புக் பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எவாலுவேஷன் ஃபேஸ்லலாம் பிரச்சனையே இல்லை, நீங்கள் எவ்வளோனா புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபண்டட் ஃபேஸ், அதாவது நம்மளோட மாஸ்டர் அக்கௌண்ட்டுன்னு வரும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு $3000 தான் ஒரு நாளைக்கு நீங்கள் மேக்ஸிமமே புக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் இஸ் ஆல்சோ ஃபைன். கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் இல்லையே இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெளிவாக கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்பெசிஃபிக்காக ஜிஎஃப்டியில் கன்சிஸ்டன்சி ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. நோ தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கோட் கார்டு. ஸோ ஸ்டெப் 1ல நமக்கு கிடையாது, ஸ்டெப் 2லையும் கிடையாது. பட் ஆனால் ஸ்டெப் 3ல இதை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கோட் கார்டு வந்து எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவான், எக்ஸாக்டாக என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட் வந்து ப்ளோக் ஆகிறதுக்கு முன்னாடி காப்பாற்றுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் ஸோ. இவனுங்க பே அவுட் கொடுத்தா தான் இதெல்லாம் வந்து வைக்கணுமே. பட் என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேளை உங்களோட ஃப்ளோட்டிங் லாஸ் வந்து ஒரு 2%, அதாவது இப்போ 5000ல் 2% அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு $100 வந்து லாஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ அந்த மாதிரி ஒரு $100 ஃப்ளோட்டிங் லாஸ் ஒரே அக்கௌண்ட்டில் 2%க்கு மேலே தாண்டுது ஒரே ட்ரேடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா, அக்கௌண்ட் ப்ரீச் ஆகாமல் காப்பாற்றப்படும். அவ்வளோதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து கோட் கார்ட். ஓகே ஃபைன், இதெல்லாமே இருக்கட்டும். ஸோ ஸ்டெப் 1 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8% டார்கெட் வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் 3 வேலிடான ட்ரேடிங் டேஸ் இருக்கணும். ஸோ இந்த ட்ரேடிங் டேஸ்னால் என்னன்றது கீழே பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கணும். லாஸ் லிமிட்ஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே, பிகாஸ் ட்ராடவுன்லாம் ஆயிடுச்சுன்னா நமக்கு அது கிடையாது அப்படின்றதுனால. நெக்ஸ்ட் ஸ்டெப் 1 ரீச் ஆயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்டெப் 2 வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஸ்டெப் 2ல வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தா அதே 6% ப்ராஃபிட்டு. மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், 3 வேலிட் ட்ரேடிங் டேஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கணும். ஸோ தட் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் எல்லா ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் லாஸஸை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும். இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக இதை கொடுத்துட்டான்.
பட் ஆனால் இதுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு ஆப்பே நமக்கு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு வேளை ஃபேஸ் ஸ்டெப் 2 முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 3 வருவோம். ஸோ ஸ்டெப் 3 அப்படிதான் நம்மளோட மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இப்போ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பே அவுட்ஸ் நீங்கள் இப்போ இதிலிருந்து எடுக்கிறீங்க ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா பே அவுட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதான் வந்து ஸ்டெப் 3 மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஃபார் ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் லாஸ் லிமிட் இன்க்ளூட் கோட் கார்டு. ஸோ இதான் கோட் கார்டுனா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ ஏன்னா ஃபண்டட் அக்கௌண்ட்டில் தான் உங்களுக்கு கோட் கார்டு வந்து வரும். ஸோ ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல அது கிடையாது அப்படின்றதுனால. அண்ட் வேலிடான ஒரு ட்ரேடிங் டேனா என்ன? ஸோ ஒரு வேலிடான ட்ரேடிங் டே அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த ப்ராஃபிட் வந்து 0.5% உங்க அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து அதிகமா இருக்கணும். ஸோ இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா இது 5K அக்கௌண்ட். அப்போ 5K அக்கௌண்ட் அப்படின்னா 0.5% அப்படின்னா நியர்லி $25. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நாளைக்கு நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் $25க்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்பதான் வந்து ஒரு வேலிடான ட்ரேடிங் டேவா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ $25 கண்டிப்பாக வந்து ஒரு ட்ரேட்ல நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வைலேஷன். ஸோ இந்த டெய்லி ட்ராடவுனோட லிமிட் வந்து 4%. அது எப்படி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ரீசெட் ஆகும். அண்ட் மேக்ஸிமம் ஹார்ட் லிமிட் வந்து 10%. ஸோ ஒட்டுமொத்தமே நம்ம $4,500 வரையும் எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா அங்கேயும் நமக்கு முடிஞ்சிடும் நம்மளோட அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் ரிவார்ட்ஸ் இங்கே வந்து நம்ம 80% ஸ்பிளிட்டு. ஸோ ஒரு $100 ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா $80 நமக்கு, $20 அவங்களுக்கு. பே அவுட் சைக்கிள் வந்து பை வீக்லி, அதாவது 14 நாளுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் பே அவுட் வந்து எடுக்கலாம். ஸோ அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் பே அவுட் கேப்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 வித்ட்ராவல் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 6% ஆஃப் கேப் தான் உங்களால் எடுக்க முடியும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பே அவுட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இவங்க பே அவுட் கொடுத்தா தானே இந்த 6%ன்ற கதைக்குலாம் நம்ம வருவோம். ஸோ அந்த ஒரு கதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா லிவரேஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, எவாலுவேஷன் ஃபேஸில் எப்போதுமே அதிகமாக கொடுப்பாங்க, ஃபண்டட் ஃபேஸில் கம்மியாக தான் கொடுப்பாங்க. இவ்வளோ தான் இங்கே ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபாலோ ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் லிமிட்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹிடன் ரூல். ஸோ இந்த ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் லிமிட்டுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படின்றத நான் மெயில் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி டேஷ்போர்ட் ரைட்டா. ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் என்கிட்ட ஆல்ரெடி ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து நான் ஃபண்டிங் டிப்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து நம்மளோட மென்டார்ஷிப் லைக் ஒன் ஆஃப் தி மெம்பர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்த அக்கௌண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஓவரால் ப்ராஃபிட் அண்ட் லாஸோட பெர்சன்டேஜ் அந்த மாதம். ஸோ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ரீனில் தான் இருந்தாங்க. என்ன பண்ணோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து ரெக்வஸ்ட் வந்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மெயில் வந்துச்சு. இந்த மாதிரி ரிவார்ட் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $141 வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ என்டையராக நம்மளோட ட்ரேட் எல்லாமே எடுத்துட்டு லைக் அட் தி எண்ட் ஆஃப் தி மந்த், ஓகேவா. ஸோ அப்போ வந்து நம்ம ரெக்வஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து $141 வந்து நம்ம ரெக்வஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம் ரைட்டா. ஸோ ஓவராலாக ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த இடத்துல இவன் வந்து ஒரு மெயில் வைக்கிறான். என்ன மெயில் வைக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ஜிஎஃப்டிலேருந்தே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கப்புறமேட்டு இங்கே தான் வந்து அந்த ஹிடன் ரூலை எடுத்துகிட்டு வரான். ஸோ ஆல் ஸ்டேட்டட் இன் அவர் பாலிசி ஆல் ப்ராஃபிட்ஸ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ட்ரேட் ஹெல் லெஸ் தென் 2 minutes ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் பே அவுட். முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ட்ராப்பான ரூல், ஹிடன் ரூல்னு சொல்லிட்டு. ஃபாலோ ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதுதான் இந்த 2 minutes ரூல். அதாவது இங்கே இந்த ரூலில் வந்து என்ன சொல்கிறான்னா ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் அது வந்து என்ன பண்ணியிருக்கணும், 2 நிமிஷம் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். அதாவது 120 நொடி வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். 121க்கு மேலே இருந்துச்சுன்னா தான் நாங்கள் வந்து அதை ப்ராஃபிட்டாக கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆக்சுவலாக அதை வந்து அவன் என்ன பண்ணியிருந்தான்னா ஃபாலோ ஆல் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் லாஸ் லிமிட்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டான். பட் ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க ரூல்ஸ் எல்லாமே இதுதான். இப்போ சரி ஓகே, அப்போ 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தான் ப்ராஃபிட்டை நீ கன்சிடர் பண்ணணும். அப்போ லாஸையும் நீ என்ன பண்ணணும், 2 நிமிஷத்துக்கு மேலே இருந்தால் தான் கன்சிடர் பண்ணணும். பட் ஆனால் லாஸுக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் 1 நிமிஷத்தில் ஹோல்ட் பண்ணி லாஸ் பண்ணாலுமே லாஸ் தானா. பட் ஆனால் ப்ராஃபிட் புக் பண்ணும்போது அட்லீஸ்ட் யூ நீட் டு ஹோல்ட் ஃபார் 2 minutes அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, இந்த ரூல் கூட போட்டாச்சு. இப்போ இந்த ரூலுக்கு அப்புறம் ஒரு கதை சொல்லணும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி 2 minutesக்கு கீழே நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடெல்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்ஸ் மட்டும்தான் உங்கள் அக்கௌண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணப்படும். இது ப்ரீச்சோ இல்லைனா ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ரூல்ஸை வயலேட் பண்ணுறதோ கிடையாது. இது வந்து உங்களோட பேமெண்ட் அக்கௌண்ட்டை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் இங்கே கொடுத்துருக்கான். பட் ஆனால் நமக்கு மெயில் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரா டவுன் அவன் அப்போ என்ன பண்ணியிருக்கணும், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராஃபிட்டை மட்டும் எடுத்துட்டு தே ஹாவ் டு ரீசெட் அவர் அக்கௌண்ட். ஸோ இந்த இடத்துல அவன் வந்து என்ன சொல்கிறான்னா ரீசெட்லாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் ஆனால் ட்ரா டவுன் உங்கள் அக்கௌண்ட் வந்து என்ன இருக்குது, இட் இஸ் கோயிங் ஃபார் ட்ரா டவுன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
and however we just reset our account to your initial balance with confidence we are going to respect our rules from now on அப்படின்ற மாதிரி ஒரு கதையை சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன கன்சர்னிங்கா இருக்குன்னா $141 நம்ம வந்து லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்ம பே அவுட் கேட்குறோம், லைக் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அதில் 2 ரூல் அவன் சொல்கிறான். ஒன்று வந்து என்ன அப்படின்னா $25 மேலே ஒரு ப்ராஃபிட்ஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் 120 நொடி, அதாவது 2 மினிட்ஸ் வரையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதில் என்ன கன்சர்னாக இருக்குது, இவன் என்ன ஸ்கேம் பண்ணுறான் அப்படின்னா இதே ப்ராஃபிட்டுக்கு மட்டும் தான் இந்த கதைலாம் சொல்கிறான். இதே லாஸுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னு வைங்களேன், லாஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு செகண்ட் நீங்கள் லாஸ் பண்ணீங்க, $50 லாஸ்னால லாஸ் தானா, ப்ராஃபிட் மட்டும் யூ நீட் டு வெயிட் டில் 2 மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி, ஓகே. இப்போ நீ அந்த ரூல்ல என்ன சொல்லியிருந்த, ஒருவேளை நீங்க இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து பிரீச் ஆகாது, இல்லைனா வந்து வயலேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயில் அவன் என்ன சொல்றான் அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ட்ரா டவுன் ஆகுது அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல ட்ரா டவுன் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம அவங்களோட ரூல்ஸை ப்ரீச் பண்றோம் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அண்ட் அவங்க ரீசெட் வேற பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஸ்கேம். பிகாஸ் இந்த அக்கௌண்ட் மட்டும் இல்லை, இது வந்து ஆக்சுவலாக நம்ம 5K ஃபண்டட் அக்கௌண்ட், ரைட்டா? ஸோ 5K நம்ம பே பண்ணி வாங்கின ஃபண்டட் அக்கௌண்ட். இதை விட ஒரு மிகப்பெரிய கூத்து வந்து என்ன அப்படின்னா இந்த $1 GFT அக்கௌண்ட். ஸோ இதை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். இந்த $1 GFT அக்கௌண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். இதுலேயுமே லைக் இப்போ எப்படி ஹிடன் ரூல்ஸ்லாம் இருக்கோ அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் அதுலேயுமே இருக்குது. அண்ட் முக்கியமான பிஸ்னஸ் மாடல், இப்போ நான் என்ன பிஸ்னஸ் மாடல் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் $1 இன்னைய ரேட்டு மதிப்புபடி, இன்னைய தேதி மதிப்புபடி $1 95.55, ரைட்டா? ஸோ $95.55 INR வந்து ஆகுது. ஸோ இதே மாதிரி ஒரு 10,000 பேர் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10,000 people are buying this $1 ஃபண்டட் அக்கௌண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட 9,55,000 கிட்ட 55,500 கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 9,55,000 லைக் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் அவன் விற்று அவன் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவான். எப்படினாலும் நமக்கு பே அவுட்ஸ் கொடுக்க மாட்டான். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கேம். தயவு செய்து இந்த $1 GFT அப்படின்றதுக்குள்ளே போகாதீங்க. பிகாஸ் நம்ம ப்ராப்பராக இந்த 5K ஃபண்டட் அக்கௌண்ட் வாங்கியுமே நம்மளால் பே அவுட்ஸ் வந்து எடுக்க முடியல. இவ்வளோ ஹிடன் ரூல்ஸ். அண்ட் இவனோட ஸ்பில்லேஜ் ப்ராப்ளம் எங்கேயுமே யாராலையும் பேசப்படுறதில்ல. நம்ம ஒரு இடத்துல என்ட்ரி போட்டோம் அப்படின்னா அவன் 4 நாளைக்கு கழிச்சு தான் அந்த என்ட்ரி போய் விழுது. ஸோ அப்போ நம்ம ஒரு இடத்துல ப்ரெடிக்ட் பண்ணுறோம், அடுத்த நாள் அது போய் வேறு இடத்துல விழுது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து GFTயில் இருக்குது. இவன்கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2லாம் வந்து அப்படியே சாந்தமாக போவான். பே அவுட்டுன்னு வந்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹிடன் ரூல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து உங்கள் அக்கௌண்ட் காலிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். அண்ட் இந்த $1 GFT அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி பிஸ்னஸ் மாடல். $1 அப்படின்னு நினச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு $95 நம்மளோட INRல கொடுக்கணும். இதே மாதிரி ஒரு 10,000 பேர் கொடுத்தாங்கன்னா 9,55,500 அவன் பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கண்டிப்பாக அந்த பே அவுட்ஸ் நமக்கு கைக்கு வராது, ரைட்டா? ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு வேளை ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ளீஸ் ரீட் ஆல் த ரூல்ஸ். பிகாஸ் நீங்கள் பே அவுட் கூட அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்ட்டை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு இவனுங்களோட ஹிடன் ரூல்ஸ் எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அலசி ஆராய்ஞ்சு என்ன ஏது அப்படின்றத புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும். ஈவன் தோ நீங்கள் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிங்கனாலும் உங்களால் பே அவுட்ஸ் வந்து இந்த மாதிரி ஹிடன் ரூல்ஸில் எடுக்க முடியாது, ரைட்டா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் திஸ் ஹிடன் ரூல்ஸ் அண்ட் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங் ஜர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போங்க, ரைட்டா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லெட்ஸ் மீட் ஆன் another one episode. Bye bye.